கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சூரியன் பிளஸ் சுக்கிரன் சேர்க்கை என்ன பலன்களை தரப்போகிறது? என்னப்பா ராஜா விட்டு கண்ணுக்குட்டி அப்படிங்கிற மாதிரி 2ஆம் இடத்துக்குடைய சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார். வாழ்க்கையிலே நண்பர்களே, என் அனுபவத்தில் நான் சொல்வது ஒண்ணுதான். நான் நிறைய நேரங்களில் அதை பதிவு பண்ணியிருக்கேன். விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ எது இல்லைனாலும் பரவாயில்ல, விட்டமின் எம் மட்டும் இல்லைன்னா வாழவே முடியாது. இந்த எம்முங்கிறது தான் மணி. இந்த விட்டமின் எம் இருந்துச்சுன்னா இந்த ஏபிசிடியில் எல்லாம் ஊச்சை போட்டுக்கலாம். ஒன்றும் சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுது, நம்ம இந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் நம்ம கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை அப்படிங்கிற மாதிரி 2 கூடையவன் உச்சம் பெறும்போது நமக்கே இப்போ தான் வாழ்க்கையில் அதிசயமாக நல்லது நடக்குது. இந்த ஆளுக்கு சூரிய பகவான் பணம் தராருன்னு பார்த்தா 4-11 கூடிய பாதகாதிபதி கூட வந்து உட்காந்துருக்காரு. யார்? சுக்கிர பகவான் வந்து உட்காந்துருப்பார். ஒன்று அந்த மாமனார் வடிவில் உட்காந்துருப்பார், அல்லது உங்கள் மனைவி வடிவில் வந்து உட்காந்துருப்பாங்க. என்ன பல நேரங்களில் பல இன்வெஸ்ட்மெண்ட்டு என்ன ஆகுது அப்படின்னுடைய மனைவி குறுக்கீடுனால தடையிடப்படுகிறது. ஒவ்வொருத்தர் பார்வையால் தடைப்படுது. நான் பெரிதும் நேசிக்கும் சிவநாடார் சார் ஒரு விஷயம் சொல்லுவார், நான் என் மனதை பாதித்த பதிவு. எய்தர் யூ டூ டிஸ்கஷன் ஆர் டிசிஷன், ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஏப்ரல் மாதத்தில் நடக்கவிருக்கின்ற ஒரு ஏப்ரல் 1 தொடங்கி அடுத்து இந்த சம்மர் ஹாலிடேஸ் வரைக்குமே போங்க, மே வரைக்குமே கூட போகலாம். ஸோ என்னென்ன கிரக பயிற்சிகள்லாம் ஏற்படுகிறது, பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அவ்வகையில் ஒரு வழியாக இப்பொழுதுதான் குரு வக்ர நிவர்த்தியும், சனி பயிற்சி முடிஞ்சது, சுக்கிரன் உச்சம்லாம் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சு இப்போ தான் ஒரு செட்டில் டவுன் ஆகிட்டு வருது. அவ்வகையில் இந்த பிறக்க போகின்ற புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? நிறைய பலன்கள்லாம் நம்ம போட்டோம், புத்தாண்டு பலன்கள்லாம் போட்டோம். அதே மாதிரி இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது நமக்கு புதுமைகளை கொண்டு வரப்போகிறதா, அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகிறதா அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல் விஷயமாக இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைய கிரக சஞ்சாரங்கள் இருக்குது. அதில் சுக்கிர பகவான் மேஷத்தில் இருக்கிறார். அதே மாதிரி மேஷத்திலேயே வந்து சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார். உண்மையிலேயே ஏப்ரல் 14 சிறப்பே என்ன அப்படின்னா, புத்தாண்டு அப்படிங்கிறதே சித்திரை மாதம் முதல் நாள். அந்த சித்திரைனா என்னங்கிறது தட் இஸ் மேஷம். அந்த மேஷத்தில் வந்து சூரியன் உச்சமாவதைத்தான் நாம் அப்படி சொல்கிறோம். இந்த சூரியன் உச்சம் மேஷத்தில் உச்சமாவதை நாம் மிகப்பெரிய திருநாளாக கொண்டாடுகிறோம். அதே சூரியன் மகரத்தில் எழுந்துருவது தான் நம்ம பொங்கல்னு கொண்டாடுறோம். அந்த மாதிரிலாம். ஸோ இந்த சூரியனை வைத்து தான் நம்மளோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் இருக்குது. அவ்வகையில் இந்த சூரியனுடைய உச்சம் பெற்ற பலன்கள் யார் யாருக்கெல்லாம் நல்ல விஷயங்களை தரப்போகிறது. இதே நேரத்தில் நாம் வந்து மற்ற கிரகங்களையும் அனுசரிக்கிறோம். குரு பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார். அதே நேரத்தில் சனி பகவான் வந்து மீனத்தில் குருவினுடைய வீட்டில் எழுந்திருக்கிறார். இப்படி எல்லாருமே ஒரு நார்மலாக இருக்கிற நேரம், யாரும் வக்கரமாகவும் இல்லை உக்கரமாகவும் இல்லை. அட் த சேம் டைம் எல்லா கிரகங்களும் நார்மலாக இருக்கிற ஒரு கோல்டன் டைம். இந்த பீரியடில் இந்த ஏப்ரல் 1 தொடங்கி மே மாதம் வரையிலே எப்பொழுதெல்லாம் யார் யார் வாழ்க்கையிலெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது, என்னென்ன புதையல் யோகங்கள் கிடைக்கப் போகிறது, வெளிநாடு செல்ல போகிறவங்க யார், குழந்தை பிராப்தி யாருக்கெல்லாம் வரப்போகிறது போன்ற நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சூரியன் பிளஸ் சுக்கிரன் சேர்க்கை என்ன பலன்களை தரப்போகிறது? ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி மே 30 வரையிலே உனக்கு என்னப்பா ராஜா விட்டு கண்ணுக்குட்டி அப்படிங்கிற மாதிரி 2ஆம் இடத்துக்குடைய சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார். வாழ்க்கையிலே நண்பர்களே, என் அனுபவத்தில் நான் சொல்வது ஒன்று தான். நான் நிறைய நேரங்களில் அதை பதிவு பண்ணியிருக்கேன். விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ எது இல்லைனாலும் பரவாயில்ல, விட்டமின் எம் மட்டும் இல்லைன்னா வாழவே முடியாது. இந்த எம்முங்கிறது தான் மணி. இந்த விட்டமின் எம் இருந்துச்சுன்னா இந்த ஏபிசிடியில் எல்லாம் ஊச்சை போட்டுக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஸோ அப்போ எம் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய முக்கியம். விட்டமின் எம். தனம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன். இந்த படம் தாய்க்கிழவி. அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, பணம் மகிழ்ச்சியை கொண்டு வருமானு எனக்கு தெரியாது, ஆனால் பணம் இருந்தால் தான் மரியாதையை கொண்டு வரணும். அது சத்தியமான உண்மை. 2 கூடைய சூரியன் உச்சம் பெறும் பொழுது பணம் உங்களுக்கு மரியாதை தருகிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். நண்பர்களே, எத்தனையோ உறவுகள்
பணத்தால் பிரிந்ததை நான் கண்டிருக்கிறேன். பணத்தால் கௌரவமான உறவுகளையும் நான் கண்டிருக்கிறேன். 2 குடையவனே உச்சம். அப்புறம் என்ன சார், நல்ல ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன் சார், நல்ல ப்ரொடியூசர் தான், கமான் ப்ரொடியூசர் கமான் வந்துடுவார் வந்து பணம் தரப்போகிறார், நீங்கள் படம் எடுக்க போகிறீங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, 2 குடையவன் உச்சம் பெறும்பொழுது என்னாங்கன்னா படிப்பு, கடகராசிக்காரர்கள் திடீர்னு பயங்கரமாக படிச்சிருவாங்க போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். நண்பர்களே, இந்த 2 குடையவன் பணம் வரும் வழிகள் நமக்கு தெரிஞ்சாலே நைட்டு நிம்மதியாக தூங்கலாம். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நாளைக்கு காலையில் காயம்கிட்டேருந்து ஒரு 10,000 ரூபாய் வரும். ஓகே, காலைல வீராட்டேருந்து ஒரு 25,000 ரூபாய் வரும். காலிலேருந்து சுந்தர்கிட்டேருந்து 35,000 ரூபாய் வரும். அந்த மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுருந்தீங்கன்னா நைட் நல்லா தூங்குவீங்க. காரணம் எனிவே தருவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. அந்த வண்டி ஓடுங்கிற தைரியம் வரும். அடுத்த நாள் காலை பொழுது விடிஞ்சா என்ன ஆகுமோ தெரியலடா அப்படிங்கிற பயமே பாதி தூக்கம் வராது. 2 குடையவன் உச்சம் பெறும் பொழுது யார் யாரிடமிருந்தெல்லாம் பணம் வரப்போகுது அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு வாங்குவீங்க. இது வரைக்கும் சார் அப்படிதான் எனக்கெல்லாம் கொள்ள லிஸ்ட் இருக்குது சார், என்னெல்லாம் ஏமாத்தனவன் ஒரு 17 பேர் இருக்கான் அப்படிங்கிறது தான் கடகராசிக்காரோட பெரிய பிரச்சனையே. இப்போது இதில் என்னென்னா, நம்மளுடைய கெட்ட நேரம் சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுது, நம்ம இந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் நம்ம கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை அப்படிங்கிற மாதிரி 2 குடையவன் உச்சம் பெறும்போது நமக்கே இப்போ தான் வாழ்க்கையில் அதிசயமாக நல்லது நடக்குது. இந்த ஆளுக்கு சூரிய பகவான் பணம் தராருன்னு பார்த்தா 4-11 கூடிய பாதகாதிபதி கூட வந்து உட்காந்துருக்காரு. யார்? சுக்கிர பகவான் வந்து உட்காந்துருப்பார். ஒன்று அந்த மாமனார் வடிவில் உட்காந்துருப்பார், அல்லது உங்கள் மனைவி வடிவில் வந்து உட்காந்துருப்பாங்க. என்ன பல நேரங்களில் பல இன்வெஸ்ட்மெண்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய மனைவி குறுக்கீடுனால தடையிடப்படுகிறது, ஒவ்வொருத்தர் பார்வையால் தரப்படுது. நான் பெரிதும் நேசிக்கும் சிவநாடார் சார் ஒரு விஷயம் சொல்லுவார், நான் என் மனதை பாதித்த பதிவு. எய்தர் யூ டூ டிஸ்கஷன் ஆர் டிசிஷன். ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். டிஸ்கஷன் பண்ணால் டிஸ்கஷன் மட்டும் பண்ணுங்கள், அல்லது டிசைட் பண்ணுன்னா டிசைட் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் டிசைட் பண்ண ஒரு விஷயத்தை டிஸ்கஷன் பண்ணாதீங்க, அது வேஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் தான் டிசைட் பண்ணிட்டீங்களே, அதான் பண்ண போகிறீங்கன்னு. அப்புறம் எவன் என்ன கருத்து சொன்னாலும் நீங்கள் அதை கேட்க போகிறதில்ல. நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க, அதான் பண்ண போகிறீங்க. அப்புறம் எதுக்கு டிஸ்கஷன் டைம் வேஸ்ட்டு? எய்தர் யூ டிஸ்கஸ் ஆர் இது டிசைட். அதில் முதல்ல உறுதியாக இருங்க. மற்றவன் சொல்கிறத கேட்குற டைப்பாக இருந்தால் டிஸ்கஸ் பண்ணுங்கள், அல்லது நான் எடுக்கிறதா முடிவு நினச்சிங்கன்னா டிசைட் மட்டும் பண்ணுங்கள், போதும். டிஸ்கஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அப்போது இல்லை 2 குடையவன் நம்ம மனைவி என்ன பண்ணுறாங்க, இந்த தப்பு தான் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டே அவங்க டிசைட் பண்ணுவாங்க, இது நடக்கக்கூடாது, இன்றைக்கி நம்ம புதுசாக இதை ஆரம்பிக்கக்கூடாதுங்கிறது அவங்க அஜெண்டா. ஆனால் நம்ம கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியே பேசுவாங்க ரொம்ப நேரமாக. நீ நல்லா யோசிச்சுப்பாரு, இது நமக்கு தேவையா, நம்மளும் ரொம்ப நேரம் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சி பேசிகிட்டு இருப்போம். கடைசியாக இது நடக்கக்கூடாது, அவ்வளோதான், இதான் முடிவும்பாங்க. இதை ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டியதுனடா, இவ்வளோ நேரம் வேஸ்ட் இல்லை. பிரச்சனை என்ன அப்படின்னா, 2 குடையவன் சூரியன் உச்சம் பெறுகிறான், பணம் தரப்போகிறான், மனைவியை கலந்துக்காமல். பெரும்பாலும் வந்து கடகராசிக்காரர்கள் சில பேர் வந்து மனைவியோடு சேர்ந்து தொழில் பண்ணுறவங்களா இருப்பீங்க, 2 பேருமா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பீங்க. நீங்கள் ஓன் முடிவை நீங்கள் எடுத்தால் அது ஜெயிக்கப்படும், அல்லது நீங்கள் மனைவிக்கு புரிய வச்சாது பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அதுக்கு முன்னாடியே இதை டிஸ்கஸ் ஆர் டிசைட். அவங்க டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க, கண்டிப்பாக ஆட்டம் நடக்காது. ஆக கடகராசிக்காரர்கள் இந்த 30 வரைக்கும் நிறைய பணம் சம்பாதிக்க போகிறீங்க, பிரமாதமாக இருக்க போகிறீங்க, சூப்பராக இருக்க போகிறீங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் ஸ்ரீமடத்திற்கு வருகிறீர்களோ, விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்கிறீர்களோ, இந்த சுவாமியை ஒரு தடவை பார்த்தா போதும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும். எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு சுவாமியை பார்த்துட்டு போங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். தொடர்ந்து விஷ்ணுமாயாவினுடைய பிரதிமைகள், சிலைகள் எல்லாம் நாம் உருவாக்கி தருகிறோம். நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யாருக்காவது தீட்சை வேணும், இந்த சிலைகள் எல்லாம் வேண்டும் என்று கேட்பவர்கள் எல்லாம் கூட என்னை அணுகலாம். எந்த ஒரு விஷயமே ஒரு துவக்கம் என்பது என்ன அப்படின்னா, அந்த நல்ல நேரம், வாட் இஸ் குட் டைம், வாட் இஸ் பேட் டைம். குட் டைம் இஸ் நத்திங் பட் இனிஷியேஷன் பாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கான முன்னெடுப்பு ஸ்ரீமடத்திற்கு வந்தால் நடக்கும் என்பது திண்ணம். ஸ்ரீமடத்திற்கு வரும் யாரும் வெறுங்கையோடு செல்வதில்லை, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். ஸோ என்னிடம் ஜாதகம் பார்ப்பவர்கள்லாம் நிறைய பேர் புக் பண்ணிவிட்டு நம்பர் கிடைக்கல, ரொம்ப லேட் ஆகுது, அது மாதிரிலாம் வருத்தப்படுறீங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு புதிய சிஸ்டம்ஸ் எல்லாம் srimadam.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கேன். srimadam.in நினச்சி பாருங்கள். அந்த வெப்சைட் ஆஸ்க் ராம்ஜின்னு ஒரு ChatGPTலாம் வரும். ஸோ அதுகிட்டே நீங்கள் கேட்டு நீங்கள் புக்கிங்ஸ் எல்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சிலை வேண்டும் என்பவர்கள் புக் பண்ணிக்கலாம். 48 நாள் ஹோமம் பண்ண சிலைகள், அதை வீட்டில் வைத்து வழிபடலாம். ஸோ கன்சல்டேஷன் ப்ளஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரே இடம் என்னிடம் மட்டும்தான். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.